பாடா இப்பதான் துபாயில இருந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல உத்தவுட்லயே வந்து கக்கூஸ்லயே வந்துட்டோம் மக்களே. எப்படி ஒண்ணு சி நாத்து தாங்க முடியல. அப்பா வீட்டுல வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. அம்மா எங்கம்மா இருக்கிற? ஐயா டிக்கெட் எடுக்க தெரியாம மறந்துட்டாயா. நீ எதுவும் ஜெயிலுக்கு போட்டுறாதீங்க ப்ளீஸ்யா. உங்களதாயா என்னடா பண்ற? டேய் எப்பறா டேய் இந்தியன் மேக்ஸ்ல இருக்கிற ட்ரெயினோட டோரை திறந்து எப்பறா ஏறனா? ஐயோ இங்க பாருங்க மக்களே, உள்ள இவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்காங்க. இது எப்பறா பட்டே? டேய் பப்ளு ஐயோ இங்க பாருங்க. என்னது உட்காரலாமா? ஆஹா இவன்டா ரொம்ப குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கற நீ அப்பையில இருந்து. ஓகேறிட்டு டேய் எப்பறா அதெல்லாம் பண்ண சொல்றா. டேய் அப்படினா உனக்கு நீ ட்ரெயின் போடி வச்சுக்கலாம். ட்ரெயின் ரேஸ் தானே? ஓகே ரைட். இப்போ எனக்கும் பப்ளுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரேஸ் நடக்க போகுது. ஸோ நம்மளோட ட்ரெயின் ஆக்சுவலாக ரெட் கலர் ட்ரெயின், அவனோடது ப்ளூ. ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டாப் சீக்ரெட் சொல்ல போகிறான் பப்ளு பையன். ஓகே எப்படியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஜெயிச்சவனு மக்களே. டாப் கீர் போட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா பாம்பும்ட்டு ட்ரெயினுக்கு எழுத்து கிளப்பிட்டோம். அவனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈகலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கிறான். என்னடா ஐயோ எங்கடா காண போச்சு ட்ரெயினு? டேய் பப்ளு இருக்கா இல்லையா? போயிட்டானா? ஓகே ரைட் மக்களே, நம்ம எப்படியோட ஜெயிச்சிட்டோம். இப்போ அந்த டாப் சீக்ரெட் சொல்லி தொலை டக்குனே. சொல்றேன் டேய் இங்க பாருடா டேய் இந்தியன் மேக்ஸ் அப்டேட் வந்துருடா டேய். ஓய்யோ டேய் நம்ம போறடா டேய் எங்க போற டேய்? அடே ஆடங்க ஒக்கமக்கா டேய் எப்பறா இந்தியன் மேக்ஸ் இப்பதானே ஒரு அப்டேட் விட்டா, அதுக்குள்ள இன்னொரு அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா சோ சீக்ரெட் அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ விட்டுருக்கா மக்களே. சோ உடனே பாத்தீங்கன்னா கேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து போய் அப்டேட் பண்ணுங்க. இந்த அப்டேட்ல பயங்கரமான எக்கச்சக்கமான சீட் கோட் விட்டுருக்கா. அதுல ஃபர்ஸ்ட் சீட் கோட் எடுத்து வளவலன்னு பேசாம ஆர்ஜிஸ்ட் உள்ள போயிட்டு டிவி அப்படின்ட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி ஆன் பண்ற ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு வரும் மக்களே. இப்போ நான் என்ன ப்ரொசீஜர் பண்றேனோ அதே மாதிரி பண்ணீங்கன்னா தா சோட்டா பீம் உங்க டிவில ஓடும். டேய் எப்பறா சோட்டா பீம் ஓடுதே அப்படின்னு கேப்பீங்க. சோ அதெல்லாம் அப்படிதான். இப்போ நான் பண்ண மாதிரியே டிவின்னு போய் ஆர்ஜிஸ்ட் உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு டிவி ஆன் ஆயிரும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நியூ சீட் கோடு, ஒரு புது கார் வந்துருக்கு அதோட சீட் கோடு, அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு சர்ப்ரைஸா. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஒரு லைக் போட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பயங்கரமான சீட் கோடை ரிவீல் பண்ண போறோம். 3835 அப்படின்ட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காரு வாவ். ஸோ இங்க பாருங்க லம்போகினி வாவ், வேற லெவல்ல இருக்குல்ல பாக்கிறதுக்கு. வாவ் செம்மையா இருக்கு மக்களே. ஸோ இதோட சீட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி சொல்றேன் 3835 அப்படின்ட்டு போய் கேம்குள்ள போட்டிங்கன்னா பாட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லம்போகினி வந்துடும் மக்களே. பட் அதுக்கு முன்னாடி கேம் அப்டேட் பண்ணாதான் வேலைக்காகும். அப்டேட் பண்ணாம வரலன்ட்டு என்னை கேட்டுக்காதீங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்து இன்னும் சீக்ரெட்டான நிறைய சீட் கோடு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து நம்ம கேம்ல வந்திருக்குமோ வருமா அப்படின்னு டவுட்ல இருந்திருப்பீங்க. பட் அது வந்துருச்சு ஃபைனலா. அது என்னன்றதை பார்க்கணும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியுதா, மாடிஃபை பண்ண முடியுதா டயர்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். எங்கடா கலர் சேஞ்ச் ஆக முடியுது? இருங்க ஒரே நிமிஷம். வீலை தொட்டுட்டு அப்புறமேட்டு கலர் சேஞ்ச் பண்ணிவிடணும். இருங்க எங்கடா கலர்? ஓகே இப்போ சேஞ்ச் ஆகும். வாவ் சாமியா இருக்குல்ல. இப்போ பாருங்க டயர் சைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடேங்கப்பா இங்க பாருங்க மக்களே, மான்ஸ்டர் இருக்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த லம்போகினி. செம்மையா இருக்குல்ல. ஸோ வாவ் வேற மாதிரி. சரி இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அடுத்தது இதோட பயங்கரமான ஒரு சீக்ரெட் சீட் கோட போட போறோம். ஸோ அது போட்டோன்னே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போச்சா முடிச்சு விட்டாடுதா அவ்வளோதான்டா. ஓகே இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஸோ என்னது சீக்கிரம் சீட் கோடுன்றத அதை தான் இப்போ நம்ம வந்து போட்டு வாங்க போகிறோம். அது என்ன சீட் கோடு அப்படின்றத இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் அப்படி கிரவுண்ட் பக்கம் அந்த மாதிரி வந்துருக்கேன். ஓகே இப்போ வந்த வட்டி என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ காரை விட்டு வெளியே வந்துருக்கீங்க, வெளியே இறங்கிறீங்க. அடுத்தது வந்து உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்ஜிஎஸ் டூலுக்கு போகணும். ஸோ ஃபோன் எடுத்தாச்சு, ஆர்ஜிஎஸ் டூலுக்கு போயாச்சு. இப்போ நான் சொல்ற சீட் கூட அழகா போடுங்க. ஸ்மால் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃப்ராங்க்லின் போடுறேன். ஃப்ராங்க்லின் கிடையாது ஆக்சுவலா பிளேயர் அப்படின்னு போடணும். ஓகே எனக்கு ஆக்சுவலா ஃப்ராங்க்லின் கூப்பிட்டு ஃப்ராங்க்லினே வருது. அதாவது ஸ்மால் பிளேயர் அப்படின்னு போடணும். ஓகே SMALL ஸ்மால்னு போட்டு ஸ்பேஸ் போட்டு அடுத்தது பிளேயர் அப்படின்றத நான் கரெக்டாக போட்டிருக்கல அந்த மாதிரி கரெக்டாக ஸ்பெல்லிங் போடணும். ஸோ போட்டிங்கன்னா டேய் என்னடா நடந்துச்சுங்க? டேய் என்னடா பட்டுன்னு இப்படி டேய் என்னடா இப்படி ஆயிட்டான்? டேய் அடே யாரா அவன் எலி மாதிரி ஆயிட்டான் அப்படின்னுவீங்க. ஆமாம் மகளே எப்படியே செம்மையா இருக்குல்ல. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் கூட ஓட்டலாம் போலியா. அடே எங்கடா மினி ஃப்ராங்க்லினா மாறிவிட்டான். சோட்டா டேய் சோட்டா பையன்டாவன். ஓகே மகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே எங்கடா கார் ஓட்டுறான். டே என்னடா குட்டியாக இருந்தாலும் கார் ஓட்டுறான் பாருங்களே. ஐயோ என்னடா இது சாணி மாதிரி நசுங்கி வெளியே விழுகுறான். வா வேற லெவலில் இதில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் மட்டும் தான் ஓட்ட முடியுமா இல்லை பைக்லாம் ஓட்ட முடியுமான்னு
பார்க்கலாம் இருக்க. ஸோ பைக் ஏதோ போட்டு பார்ப்போம், ஏதோ ஒரு சீட் கோடை போட்டு அப்புறம் பைக் உள்ள ஏறி பார்ப்போம். அப்படி எங்கன்னா பைக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற சின்னதாக மாதிரி இருக்குது பாருங்களேன், மினி பைக் மாதிரி. ஆக்சுவலாக மினி பைக் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல, பட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது பைக்கு. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. வாங்க இந்த பிள்ளைய கூட்டு ஒரு ரவுண்டு போவோம். இந்த பைக்கில் நம்மளால போக முடியாதுல்ல. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வேற பைக் ஒரு சீட் கோடை எடுத்து போடுவோம். ஸோ அந்த பைக்கில் கண்டிப்பாக ஏறுவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஏற முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு போடுவோம். இப்போ இந்த பைக் இங்கே பாருங்களா, இதுவும் குட்டியாக தான் வருது. ஆக்சுவலாக நம்ம குட்டியாக இருக்கனால பைக்லாம் போட்டால் குட்டியாக வருது, கார்லாம் போட்டால் குட்டியாக வரும் போல. ஓகே ரைட்ரா, சூப்பரா. ஓகே பிள்ளை ஏறுப்ல. ஆஹா ரைட்டு, செம்மையா இருக்குல்ல. வேற லெவலு. இங்கே பாருங்க, ஃப்ராங்க்லின் ஏதோ இன்ஜினில் சொல்லிட்டு இருக்கிறான் வாழைப்பழம் மாதிரி. ஐயோ எங்கடா வர்ற, ஐயோ எங்கடா இப்படி அப்பா சாணி மனசுக்கு போயிட்டானே. ஸோ செம்மையா இருக்குல்ல. ஸோ அடுத்தது இதோட பயங்கரமான இன்னொரு சீட் கூட வந்திருக்கு. ஏன்னா இந்த அப்டேட்ல இவ்வளோ விஷயம் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்டேட்ல இன்னும் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்துருக்குது. அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சீட் கோட் நம்ம போட்டு பார்க்கலாம். என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபோன் எடுத்து ஆர்ஜி ஸ்டூலுக்கு போகிறேன். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற சீட் கோட் ஆர்ஜி ஸ்டூல்ஸ்லாம் போடணும். ஸோ அதோட சீட் கோட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஜி. என்னது ஆர்பிடி அப்படின்னு போட்டிங்கன்னா, என்ன ப்ரோ ஆர்ட் ஆஃப் ஃபயரா, என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஒன்றும் நடக்காது. இப்போ எடுத்து இந்த ராக்கெட் லான்ச்சரை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்க தீபாவளி நடக்கிற தீபாவளியை மட்டும் பாருங்க. இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களா. ஓகே ஃபயர்ரா, எங்கடா இவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டே இருக்குது, எங்கடா பட்டு 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 பட்டுன்னு வருது. டே என்னடா அது நடக்குது, டே எங்கடா வானத்தில் வட்டம் போட்டுட்டு இருக்கிற அப்படி கேட்பீங்க. ஆமாம் மக்களே, ஆர்பிஜி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ராக்கெட் லான்ச்சர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் புடு புடு புடுன்னு வந்துட்டே இருக்கும். பட் அதில் மட்டும்தான் வரும் தவிர உங்களுக்கு இந்த கிரைனட்டு பாம்பு ஸ்டிக்கி பாம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வராது. இந்த ஆர்ஜி ஸ்டூலில் வந்து மட்டும் என்னது இந்த இதில் இருந்து மட்டும் ராக்கெட் லான்ச்சர்லேருந்து படப்படப்படன்னு வந்துக்கிட்டே இருக்கும் மக்களே. ஸோ ஓகே ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு பயங்கரமான, ஆல்ரெடி ஒரு பயங்கரமான வெடி விபத்தை பார்த்தோம். அடுத்தது இன்னொரு பயங்கரமான பிளாஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா பிளாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இருங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பைக்கை பிடிக்குமோ எல்லாமே போட்டுக்கோங்க. அப்புறம் பிடிக்காத பைக் நம்ம இந்தியன் பைக்ஸ்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளாஸ்ட் பண்ண போகிறோம் அட் அன் டைமில். எப்படிரா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ எடுத்துக்கோங்க ஆர்ஜி ஸ்டூலில் போயிட்டு நான் சொல்ற சீட் கூட அப்படியே போடுங்க. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ப்ளாட் அப்படின்னு போடுங்க. ஓகே, எக்ஸ்ப்ளாட் அப்படின்ற ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். EXPLODE அப்படின்ட்டு போட்டு பட்டார்னு வெடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிட்டியில் இருக்கிற அத்தனை பைக்கும் பார்த்தீங்கன்னா மிஞ்சாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா புஸ்குன்னு புஸ்கி விடும். அடேங்கப்பா எங்கடா இது பயங்கரமாக இருக்குதுடா அப்படின்னுவீங்க. ஸோ திருப்பி எக்ஸ்ப்ளாட் அப்படின்னு போட்டிங்கன்னா எத்தனை காலம் வந்தாலும் சரி வெடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும் மக்களே பார்க்கறதுக்கே. ஓகே, ஸோ அடுத்தது என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கேமில் ஒரு பிக் 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 அப்டேட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி என்னடா வந்திருக்குதே அப்படின்னு தானே கேட்பீங்க. சரி ஓகே ரைட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிவிட்டு இந்த கார் எவ்வளோ தூரம் பறந்து போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த பிக் அப்டேட்டை பற்றி இப்போ ஒரு மேட்டரை பார்ப்போம். ஐயோ டே எங்கடா இந்த லம்போகினி விட்டா எங்கேயோ போயிடும் போலியா, வேறெல்லாம் விட்றா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்ட் பிரேக் பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கார் பொலிரோ கார் நம்ம கேமில் இருக்குது. அது விட்டு ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கே போய் நிற்கும். ஐயோ போச்சுரா. பட் இந்த கார் வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணல. பட் இருந்தாலும் நல்லா ஜம்ப் பண்ணுச்சு. ஓகே, இப்போ அந்த பிக் அப்டேட் என்னன்னு கேட்பீங்க. ஸோ பட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேம்ல ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா RGS மெனு வந்திருக்கு. அப்படின்னா என்ன ப்ரோ, இதுக்கே ப்ரோ இவ்வளோ சீனை போட்ட அப்படின்னு தான் கேட்பீங்க. ஸோ இதில் என்ன ப்ரோ பண்ண முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வெயிட் கரோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண முடியும்னு மட்டும் சொல்கிறேன். அப்புறம் பாருங்க இது எவ்வளோ பெரிய அப்டேட்டு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம கேம் விட்டுருங்க. இப்போ இந்த கேம் ஆக்சுவலாக அது நம்ம கேம் மாதிரியே இருக்கிற ஒரு கேம். ஸோ இதில் பாருங்க ITA மெனு அப்படின்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பென்டன் பிடிக்கும் ப்ரோ எனக்கு ரொம்ப. ஸோ அப்படின்னா பென்டனாக மாறிடலாம். ஸோ அடுத்தது எனக்கு பென்டன்லாம் பிடிக்காது ப்ரோ. அடுத்தது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுன்டுன் சாகிரே டின்டின் சாகிரே அந்த மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா அவங்களாவும் மாறிடலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு அப்படியே விளாடலாம். நீங்கள் அப்படியே இங்கே மாதிரி அவனை அடிக்கலாம் அப்படி டொமால் டுமில்னு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவன் காரையாச்சும் எடுத்து ஓடலாம். ஸோ நீங்கள் ஒரு பிளேயராகவே வந்து பார்த்தீங்கன்னா விளாட்லாம் எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ. ஸோ அதுக்கு இந்த ITA மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலியமாக தான் நம்ம இந்த கேமில் விளாட முடியுது. ஸோ அதே மாதிரி நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா RGS மெனுன்னு வந்திருக்கு இப்போ. ஸோ அது இன்னும் ஃபுல்லாக வரல. பட் இப்போதைக்கு அதை வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் கிரியேட் பண்ணி நம்ம வந்து விளாட்லாம். ஸோ நம்ம கேமில் வந்து அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த கேரக்டர்லாம் என்ன பண்ணணும்
பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இந்த ஆர்ஜிஎஸ் மெனு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத இந்த கேம் மூலியமாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த அப்டேட் பயங்கரமான அப்டேட் உண்மையாகவே. ஸோ பட்டுன்னு விட்டா மக்களே, சீக்கிரட்டாக சொல்லவே இல்லை, டக்குன்னு ஒரு அப்டேட்டை விட்டு இந்தாப்பா அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்ட்டானுங்க. செமையாக இருக்குல்ல? சரி ஓகே ரைட்டு. இவன் யாரா டும் டும் சாரிட்டு நம்ம வீட்டில் அவன்டா பூந்திக்கிறேன்டா டும் டும் சாரி வீட்டில் அவன்டா அவன் யாரா நீ உடனே தான்டா எங்கடா போறடே ஏன்னா இந்த அடி அடிக்கிறான் போக மாட்டேங்கிறான். ஓ இவன் வீட்டோட ஓனரா ஆத்தாடியே ஐயா ஐயா தெரியாம வச்சுட்டா ஐயோ விட்டுருங்க காலி கிளி பண்ணி வச்சிடாதுங்க வீட்டா ஓரலாம் எஸ்கேப்டா ஓகே செக் பண்ண வந்துருப்பாரு போல வீடு எப்படி வச்சிருக்குன்ட்டு அவனை போட்டு அடிச்சு விட்டேன். சரி ஓகே ரைட். இப்போ நம்ம அப்டேட் வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஓவராலாக இருக்கிற நம்ம கேமில் இருக்கிற சீட் கோர்ஸ் தான் இப்போ நம்ம விளாட்டு பார்த்துட்டே வரப்போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக்ஸை பார்த்துடலாம். பைக்ஸை பார்த்துட்டு அடுத்து காசை பார்க்கலாம். அடுத்து காசை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துடலாம், ஒரு கையை பிடிச்சிடலாம். சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸை படப்படணும் மடமடப்படப்படப்படன்னு போட்டே இருக்கிறோம். ஸோ டக்கு டக்குன்னு நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் சீட் கோட்லாம் சில இது மிஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து என்ன சீட் கோட் மிஸ் ஆச்சோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா எல்லா சீட் கோடும் நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்குள்ள. ஸோ உங்களுக்கு எந்த பைக் வேணுமோ அந்த பைக் நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டு ஜாலியாக விளாடலாம். ஸோ உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும் தேவையே கிடையாது. இத்தனை மனப்பாடம் பண்ணால் நம்ம மூளை என்ன ஆகுதா அவருது. சரி சொல்லுங்க, இவ்வளோ சீட் கோடை கொடுத்து வச்சுக்கிறோம், இதெல்லாம் நம்ம மூளையில் மனப்பாடம் முடியுமா? சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பைக் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பைக் என்னது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எனக்கு பிடிச்ச பைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக்கு ஸோ கவாசிக்கி. ஸோ அடுத்தது அதை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பிடிச்சது கோப்ரா பைக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரு. ஸோ கார் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம புது காரோட சீட் கோடை போட்டோம். ஸோ வாங்க அடுத்தது பழைய கார் சீட் கோடை, இப்போ வந்து சீட் கோடை போன அப்டேட்டில் வந்து சீட் கோடை அப்படின்றது எல்லாம் சீட் கோடை எடுத்துட்டு கடற்கடன்னு போட்டே வரலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கார் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எந்த கார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி கார் பிடிக்கும். ஸோ வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொலிரோ கார் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப பயங்கரமாக பறக்கும் மக்களே, செம்மையாக இருக்கும் இதெல்லாம். ஸோ அது மட்டும் இந்த லம்போகினி தான் பிடிக்கும். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கார் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் எனக்கு காரோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா பைக் தான் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் லைக்ஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த லம்போகினி ஷியானா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி விட்டுட்டே இருக்கிற நமக்கு அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்கிறான். லம்போகினி வெர்ஷன் 1 2 ஷியானு அப்புறம் உஸ் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது ஜிடிஆர் அப்புறம் லம்போகினி பாருங்க, இது ஒரு லம்போகினி போஷி. ஸோ அடுத்தது இன்னும் நிறைய விடலாம். பட் நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே தான் விடவே மாட்டேங்கிறான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பைக் புது பைக் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது ஏன் விட மாட்டேங்கிறான்னு எனக்கே தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் அப்படின்றது தான் நம்ம கேம் பேர். பட் இந்தியன் பைக்ஸுக்கு பதிலாக காராக விட்டு தள்ளுறானுங்க மக்களே. ஸோ பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் விடவே மாட்டேங்கிறாங்க. பட் இன்னும் சில பைக்ஸ்லாம் விடலாம், RX சென்டர் பைக்கு, ஸோ நம்ம ஊர் டிவிஎஸ் பைக்கு அந்த மாதிரிலாம் விடலாம். சப்போஸ் எதுவும் நல்ல நல்ல பைக்கில் விடலாம். இன்னும் நிறைய பைக் இருக்குது விடாமலே. பட் அதை விட மாட்டேங்கிறானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. சரி ஓகே, மேபி அடுத்த அப்டேட்டில் நம்ம ஏதாச்சும் புது பைக்கை எதிர்பார்க்கலாம். ஸோ போலீஸ் பைக்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் அதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் மேபி வர வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசு பார்த்துடும். ஸோ அடுத்தது வந்து கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்ஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல்ஸு. ஸோ ட்ரக்கு லாரி ஜீப் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த எக்ஸ்ப்ளோர்டுன்னு ஒரு சீட் கூட போட்டோம்ல, அதை போட்டு எல்லாத்தையும் வெடிச்சு தமால் டூபில் தீபாவளி கொண்டாடலாம் அவங்க. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காரு, ஸோ அடுத்த மான்ஸ்டர் ட்ரக் எல்லாம் போட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மான்ஸ்டர் ட்ரக்கு. இது தவிர வேறு எந்த நமக்கு எவ்வளோ மான்ஸ்டர் ட்ரக்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் வந்துச்சு லம்போகினி காரு, ஸோ அதை வந்து ஜீரோன்னு ஆட் பண்ணி அதில் ட்ரை பண்ணாதீங்க, ஒர்க்கே ஆகாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே சீட் கூட படுத்துகிறோம். ஸோ இந்த அப்டேட் இவ்வளோ தான் மக்களே. ஸோ இதில் வேறு ஏதாச்சும் இதுக்கு மேலே ஏதாச்சும் ஏன்னா எப்பயுமே அப்டேட் விட்டு எடுத்தோடனே எல்லா அப்டேட்டும் சொல்லிட மாட்டேன். அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் சீக்ரெட் அப்டேட்டாக இருக்கும். ஸோ அதில் மேபி கொஞ்ச நாள் கழிச்சு வேறு ஏதாச்சும் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிப்பான். ஸோ அதை வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அது என்ன அப்டேட் வந்திருக்கு சீக்ரெட்டாக அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் நம்ம வீடியோ டெய்லியும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் போட்டு அத்தனை சீட் கூட எக்ஸ்ப்ளோர்டு போட்டு டமால் டுமின்னு வெடிக்க வைக்க போகிற மகளே. ஓகே போட்டுருவோமே. 1 இப்போ 2 நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே 1 2 3 சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. டுமி